பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லெகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளோடே நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்ரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு, ஸ்ரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்தபோது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்ரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்ரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கும் இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்தபோது ஸ்ரீயின் தகப்பன், இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மறுமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்தபோது ஸ்ரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேளையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறு ஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகக்கூடாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவில் ஆகிலும் ராமாவில் ஆகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ராத்தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போனபோது ராத்தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான்.
அந்த மனுஷன் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைக்கு வைக்கோலும் தீபனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ராத்தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீபனம் போட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ வேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிக்கேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்ரீயாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு முழுவதும் விடியற்காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும்போது அவளை போகவிட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்ரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்ரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு, போவோம் என்று அவன் அவளோடே சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டு கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடே கூட 12 துண்டாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போல் ஒத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 30 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்த நாட்களில், அதாவது எப்ராயிம் மலைகள் அருகே ஒரு பரதேசியாய் ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ஒரு லேவியன். இவன் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்ரீயை தனக்கு மறுமனையாட்டியாக கொண்டிருந்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மறுமனையாட்டி என்று சொன்னால் அவங்களுக்கும் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கும் எந்த சொத்துரிமையும் இருக்காது. அப்படி அந்த நாட்களில், அதாவது இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேல் அல்லாத
அடிமைகளில் சிலரை மறுமனையாட்டியாய் வைத்து கொள்வார்கள். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி அவன் வைத்து கொண்டபோது அவள் அவனுக்கு துரோகம் பண்ணி, அதாவது அவன் வேசித்தனம் பண்ணி அவன் ஊருக்கு, அவங்க அப்பா ஊருக்கே போயிடுறான். கொஞ்ச நாள் கழித்து அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்கு 2 கழுதையை அழைத்து கொண்டு கூட வேலைக்காரனை கூட்டி கொண்டு போகிறான். போகும்போது அவள் வீட்டுக்கு போகும்போது அவள் தன் தகப்பனிடத்தில் கொண்டு போய் அவனை விடுகிறாள். தகப்பன் அங்கே இவனை மருமகனை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் என்ன பண்ணுறான், 3 நாள் இங்கே தங்கியிரு என் கூடன்னு சொன்னோடனே 3 நாள் தங்குகிறான். 4ஆம் நாள் கிளம்பலாம் அப்படின்னும் போதும் அப்பவும் அவனை விடலை. 5ஆம் நாள் கிளம்பும் போதும் இல்லை இல்லை இருங்க, இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இவன் சரி சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பொழுது போகிற நேரத்தில் இவனும் மறுமனையாட்டியும் வேலைக்காரனும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க சொன்னாலும் அவங்க மருமகன் இருக்கலை. இப்படி அவங்க கிளம்பி வரும்போது கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆரம்பித்த உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், நம்ம பக்கத்தில் இங்கே எபூசியர் இருக்கிறாங்க, இந்த இடத்துல போய் இன்னைக்கு ராத்திரி தங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கூட வந்த அந்த எஜமான் சொல்கிறான், இல்லை இல்லை நம்ம புறஜாதி ஆளுங்கக்கிட்ட போகக்கூடாது, நம்ம ஆளுங்கக்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நம்ம கிபியாவில் இல்லைன்னா ராமாவில் போய் ராத்தாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி போகிறதுக்குள்ளே சூரியன் அஸ்தமிச்சு போச்சு, இருட்டாகி போச்சு. இப்போ ராத்தங்கிறதுக்கு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கிபியாவுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து கிபியாவில் போய் ராத்தங்கிறதுக்கு எல்லாத்தையும் இடம் கேட்குறாங்க. யாருமே வீட்டில் என்ன பண்ண மாட்றாங்க, அனுமதிக்க மாட்றாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ரோட்டில் என்ன பண்ணுறாங்க, ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு வயதான ஒருத்தர் வரார். இவர் வந்துட்டு, நீ எங்கேருந்து வரப்பா, நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள விசாரித்து அவங்க சொன்ன உடனே இந்த எஜமான் சொல்கிறான், எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் குறையில்லை, கழுதைக்கும் சாப்பாடு தீவனம் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது, ஆனால் ராத்தங்கிறதுக்கு தான் இடம் இல்லை, இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. அப்படின்னொன்னே பரவாயில்ல, நீ எங்கள் வீட்டில் ராத்தங்குன்னு சொல்லி கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் இவங்க புசித்து குடித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ஊர் ஜனங்கள், கிபியாவின் ஜனங்கள் இந்த கிழவனுடைய இந்த வயதானவருடைய வீட்டை தட்டுறாங்க. தட்டி, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த நபரை வெளியே அனுப்பு, நாங்கள் அவனை அறியணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சோதோம் குமாரா காலத்தில் நடந்த பாவம், ஆண்களோடு ஆண்கள் இப்படி சொல்லி அந்த பாவம் சோதோம் குமாரா நாட்களில் இருந்ததுனால தான் ஆண்டவர் சோதோம் குமாராவை அழிக்கிறார். இப்போ இவங்க சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வந்தவனை வெளியே விடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வயதானவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அவன் என்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கான், அவனுக்கு அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்க, என் பிள்ளைங்க இருக்குது, கன்னி பெண்களாக இருக்கிறாங்க, நான் அவங்கள தரேன் அப்படின்னும்போது, இல்லைன்னா இந்த ஆளுடைய மறுமனை ஆட்டியை தரோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒத்துக்கலை. ஆனால் இவங்க இப்படி வாக்குவாதம் பண்ணும்போது அந்த எஜமான் என்ன பண்ணுறான், தன் மறுமனையாட்டியை பிடித்து வெளியில் அனுப்பிடுறான், என்ன வேணால் பண்ணுங்கன்னு சொல்லி. பாருங்கள், ஒரு நம்பி வந்த ஒரு மகள், அவள் தவறு செய்து போனால்தான், ஆனால் இப்போ இவளை நம்பி கூட வரும்போது அந்த இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்ற வேண்டிய அவன் இது ஒருவேளை மனைவியாக இருந்தால் அனுப்பியிருக்க முடியாது. ஆனால் மறுமனையாட்டியாக இருந்தனால ஒரு அடிமையாக இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், வெளியே அனுப்பிட்டான். இவங்க ராத்திரி முழுவதும் அந்த பெண்ணோட கூட அவர்கள் உல்லாசமாக இருந்து விட்டு விடியும் போது போயிடுறாங்க. இவ அப்படியே அந்த வீட்டு வாசலில் அப்படியே கீழே விழுந்து அப்படியே இறந்து போகிறாள். காலையில் அவன் எழுந்து கிளம்பலான்னு வரும்போது எழுப்பி பார்க்குறான், அவள் எழுந்துக்கல. உடனே அவளை மறுமனையாட்டியை எடுத்து கழுதையின் மேலே போட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறான். கொண்டு போய் அதை 12 துண்டாக ஒரு கத்தி எடுத்து வெட்டி அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுறான், அங்கே அந்த 12 துண்டுகளையும் அவன் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே,
அதில் பாருங்க 29ஆம் வசனத்தில், அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்போ சொந்த ஜனங்கள் தான், ஆனால் பாருங்க அந்த இடத்துல எவ்வளோ கேவலமாக அவனை நடத்தி, அந்த மறுமனையாட்டியை நடத்தி கொன்னுட்டாங்க. ஆனால் இப்போ அவன் எல்லா இடத்துக்கும் அனுப்பும்போது அந்த இஸ்ரவேல் புத்திரர் அவங்க, அதாவது எகிப்தில் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையே, இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாரும் யோசனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்ன ஆலோசனை பண்ணினாலும் ஒரு ஜீவன் என்ன ஆயிருக்கு, அந்த இடத்துல இறந்திருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொன்னது போல இன்னைக்கும் இப்படிப்பட்ட பாவங்கள் அதாவது தேசத்தில் நிரம்பி இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சிறு பிள்ளைகள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளையும் விட்டு வைப்பதில்லை, முதியோரையும் விட்டு வைப்பதில்லை. எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஈச்சையின் ஆவி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஜனங்களை அளக்களிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஜனங்கள் திருந்த வேண்டும் என்று சொன்னால் இதை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் முழங்காலை முடக்கி தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் இப்படிப்பட்ட காம இச்சையில் வெறியில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாளிலையும் கூட இந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம்ப்பா. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவரே அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன்ப்பா சூழ்நிலை ஆண்டவரை. அப்பா தகப்பனே ஆண்டவரே, அந்த மகள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்கப்பா ஆண்டவரே. அந்த மகளை ஆண்டவரை வேதனைப்படுத்தி அந்த மகள் இறந்து போகிறத பார்க்குறோம் ஆண்டவரே. இதே சூழ்நிலை இன்னைக்கும் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோமாப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிங்க ஏசப்பா ஆண்டவரே. கண்மூடித்தனமான ஒரு காம இச்சைக்குள்ள போய் ஆண்டவரை அப்பா தகப்பனை ஆண்டவரை அப்பா குழந்தைங்கன்னு சொல்லி கூட இல்லாம இன்னைக்கு தகப்பனை இந்த கேவலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடுவீராக டாடி. ஐ லோக்க ஷல்வி ஹோதனை கரபல பரபா ஓ ரபா கரபா தூரபா ரிபா கரபா தூரபா கரபா ரிகாத்தனை கரபா. ஆண்டவரே தொடுங்க ஏசப்பா, தொடுங்க ஏசப்பா ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஜனங்களை தொடுங்க டாடி ஆண்டவரே. அப்பா காம இச்சையில் ஆண்டவரே வெறி பிடித்து அலைந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் தொடுங்க ஏசப்பா. எங்க தேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாவங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரை, சாபங்களை எடுத்து போடுங்கப்பா. எத்தனை பிள்ளைகள் கதற கதற கெடுத்து தகப்பனே அந்த பிள்ளைகளை நாசமாக்கி சின்ன பின்னமாக்கி கொல்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை. இறங்கி அற்புதத்தை செய்யுங்க டாடி. அன்னைக்கு நடந்த அதே பாவம் இன்னைக்கும் ஆண்டவரை நடக்கிறத பார்க்கிறோமே சுவாமி. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. இப்படிப்பட்ட ஜனங்களை தொடுங்க டாடி, தொடுங்க டாடி ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுங்க டாடி. ஷபா லபா ரபா ரிபா ரபா கரபா தீ ரபா கரபா. இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் எங்கள் தேசத்தை விட்டு ஒழியட்டும் ஆண்டவரை. ரிபா தூலா கப்பியோ தரை போலா கர்பியா தரை கரபா ஓரா மா கரபா தீனா மா கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனத்தில் ஆண்டவரே மூழ்கி கிடக்கிற ஒவ்வொரு நபர்களையும், ஆண்களானாலும் பெண்களானாலும் யாரா இருந்தாலும் அப்பா, இந்த சோதம் குமாரா நாட்களில் செய்த அந்த பாவம் ஆண்டவரே அப்பா இன்னைக்கு தேசத்தை விட்டு அகற்றி போடுங்க டாடி. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியாண்ட கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.